ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ரீசெண்டாக அங்க பிரதட்சணம் செய்துட்டு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்ய போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஒவ்வொரு மாதமும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக அந்தந்த மாதத்து ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் டிக்கெட். என்றைக்கு நம்ம அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறோமோ அன்றைக்கு காலையில் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த தடவை ஸ்கேனிங் போகிறப்போ ஒருத்தவங்க டேட் மாறி வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் அங்க பிரதட்சணம் போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்கு அங்க பிரதட்சணம் புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ அந்த குழந்தை விருப்பப்பட்ட நம்ம கூடவே அங்க பிரதட்சணம் செய்யலாம், இல்லை நடந்தும் வரலாம். இந்த தடவை நான் அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ குட்டி குழந்தைங்க 3 பேர் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பாங்க, மிஞ்சி போனால் அவ்வளோ சின்ன குழந்தைங்க ஆல்மோஸ்ட் அவங்க அம்மா கூடவே அங்க பிரதட்சணம் செய்தாங்க. இல்லைனாலும் நம்ம செய்கிறப்போ நம்ம கூடவே குழந்தைங்க நடந்து வரலாம். ரொம்ப சின்ன குழந்தைய வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி ஜென்ஸில் யாராவது வந்திருந்தா அவங்கக்கிட்டேயும் கொடுக்கலாம், இல்லை வாலண்டரி சேவக் சங்கம் இருப்பாங்க, அங்கே கொடுத்துட்டு நம்ம கூடவே நடந்து வாங்கன்னா வருவாங்க. யார்கிட்ட கொடுக்குறீங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஈர உடையோட போகணும். புனித நீராடல் புஷ்கரணி தீர்த்தத்தில் செய்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கிறப்போ கையில் நம்ம தரிசன டிக்கெட் ஆதார்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஈரமாயிடுமே, அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ மிஸ் ஆகிடுமே, வேலெட் வச்சுக்கலாமா, பர்ஸ் வச்சுக்கலாமா, ஸ்லிங் பேக் வச்சுக்கலாமா, சின்ன பேக் வச்சுக்கலாமான்னா நம்மளால் அதை வச்சுக்கிட்டு செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். சிலர் வெள்ளி கதவு தாண்டுறப்போ அந்த 2 சைட்லேயும் வைக்கிறாங்க. சில டைம் ஸ்டாஃப் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வைக்கலாம். இன்கேஸ் அவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கையில் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். க்யூலையே நம்மளோட லக்கேஜ் கொடுத்துக்கலாம், மொபைல் கொடுத்துக்கலாம். அவங்க கொடுக்குற ஸ்லிப்பில் எங்கே வாங்கிக்கணுங்கன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கொடுக்கும்போதே ஒருக்க கேட்டுக்கோங்க, இதோட டெலிவரி கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். ஏன்னா சில டைம் பிஎஸ்சியில் போய் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. சில டைம் நம்ம லேட்டாக போகிறோம், விக்யூசி வழியாக போகிறோம் அப்படின்னா அங்கேயே கொடுத்து அங்கேயே வாங்கிக்க சொல்லுவாங்க. அதில் விக்யூஸுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எங்கே வாங்கிக்கணுங்கிறத கொடுக்குறப்பவே கேட்டுக்கோங்க. நம்ம க்யூலேயே லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்த அன்றைக்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறப்போ. புஷ்கரணி தீர்த்தத்துள்ள நுழையிறதுக்கு நைட்டில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் கேட்பாங்க. அவங்கள மட்டும்தான் நைட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்கிறதுக்கு நைட் டைமில் அலோடு கிடையாது. இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. எந்த சைடு அலோவ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம சுவாமி தர்ஷனம்லாம் பார்த்துட்டு கோயில் கோபுரத்தில் இந்த வெளியில் வருவோம் பயோமெட்ரிக் கேட் கிட்ட, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும் புஷ்கரணி தீர்த்தத்தில், அந்த சைடை நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. வராகசுவாமி கோயிலுக்கு பேக் சைட் கிடையாது. ஸோ நாங்கள் போகும்போதும் டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் புஷ்கரணி தீர்த்தத்துக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. ஓரளவுக்கு 2 மணி வரைக்குமே அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க. அதுக்கு மேலே போனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கே புனித நீராடல் செய்துட்டு 300 ரூபாய் தரிசன கியூ, அதுதான் என்ட்ரி பாயிண்ட் அங்க பிரதட்சணத்துக்கு. அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அங்கே 12 மணிலேருந்தே நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். லேடிஸ் தனியாக நிற்க சொல்லுவாங்க அந்த என்ட்ரி டைம். அப்போது ஜென்ஸ் தனியாக நிற்க சொல்லுவாங்க. டைம் 1:30 மணிக்கே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சில டைம் 2:10 தான் அலோவ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்குன்னா பயப்படவே வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோம். நீங்கள் முதல் நாள் கொஞ்சம் லைட்டாக சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா செய்கிறப்போ அங்க பிரதட்சணம் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப லேட் நைட்டாக ஹெவியாக சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறப்பெல்லாம் நமக்கு பழகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு நாங்கள் ஏடிசி சர்க்கிள் ரீச் ஆகிறப்போ ஒரு செட்டு இனிஷியலாக போகிறவங்க உள்ளே போயிட்டாங்க. பட் நாங்கள் போகிறப்பவே ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் முடிச்சுட்டு ஸ்கேனிங் அப்போ தரிசன டிக்கெட் பார்த்தாங்க, ஆதார் பார்த்தாங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸ் வேஷ்டி கட்டியிருக்கணும், ஷர்ட் பனியன் போட்டுக்கலாம். ஆனால் அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் வேஷ்டி கட்டியிருக்கணும், ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிவிடுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் போட்டுக்கலாம், சாரீ கட்டிக்கலாம். கொஞ்சம் ஈர துணியிலலாம் போகிறப்போ லூஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிறப்போ ட்ரெஸ்ஸு கிழியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு கிழியுங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனிங் முடித்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ சுப்ரபாதம் சேவா டிக்கெட்டோடஸ் எல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்கள லேட்டாக வருவாங்கள்ல, அவங்கள அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் எங்களை அலோவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எங்களை அலோவ் பண்ணுறப்போ வெயிட்டிங் ஹால் 5 கிட்ட போகிறப்பவே கம்பார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஜென்ஸையும் உட்கார வைப்பாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக போனதுனால வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமும் லேட் ஆகிடுச்சு அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் போகிறப்போ கம்பார்ட்மெண்ட்லேயே உட்காரல, அப்படியே நேராக க்யூக்கு போயிட்டோம். கம்பார்ட்மெண்ட்டை எந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2:45 கிட்ட தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சதும் ஒரு 2:40க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க கம்பார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் ஸ்கேனிங் முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போகிறப்போ ஒருத்தர் பேண்ட்டில் வந்ததுக்கு வேஷ்டி கட்டினா தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மட்லேயே நாங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டோம். டிக்கெட்டும் கார்டு, அந்த ஆதார் கார்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். அதுவும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். நான் எதுவும் கையில் வச்சுக்கல. நான் போன அன்றைக்கி பெருசாக குளிர் இல்லை. நீங்கள் ஈரத்துணியில் போனால் கூட ஏதாவது ஒரு டவல் இல்லை ஷால் மாதிரி மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறப்போ இடுப்பில் கூட கட்டிக்கலாம். அந்த இன்கேஸ் குளிர்ற மாதிரி இருந்தால் நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 இடத்துல பேக் ஸ்கேனிங் செய்வாங்க, ஃபிசிக்கல் செக்கப்பும் இருக்கும். அதுக்கப்புறமா கம்பார்ட்மெண்ட் திறந்து மகாத்வாரத்துக்கிட்ட போகிறப்போ 2:55, வெள்ளி வாயில் கிட்ட போகிறப்போ 2:57, அதுக்கிட்ட நம்மளை நிற்க வைப்பாங்க. 1 மினிட்டாவது நிற்க வைப்பாங்க. அந்த டைமில் அந்த வெள்ளி கதவில் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கதவில் உலகளந்த பெருமாள் இருப்பார். அந்த கதவுலேயே மேலே லெஃப்ட் சைடு அந்த கதவுக்கு மேலே கஜேந்திர மோட்சம் பார்க்கலாம். அதை தாண்டினோன்னே கொஞ்சம் உள்ளடங்கின இடங்கள் இருக்கும். சிலர் பேக்கெல்லாம் வைப்பாங்க ரைட் சைடு. அதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேவாக்ஸ் போலீஸ் இருப்பாங்க. பட் அந்த டைமில் ஜென்ரலாக யாரும் இருக்கிறது கிடையாது. அது உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்த மாதிரி செவத்திலே குட்டி கிருஷ்ணர் இருப்பார். எதிர்த்தாப்பில் ரெங்கநாதர் இருப்பார். ஸோ இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போதே சுப்ரபாதம் கரெக்டாக 2:59க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பங்காரு வாக்லி உள்ள இம்மிடியேட்டாக செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லேடிஸ். 3:03க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் செய்கிறதுக்கு. லேடிஸை விட ஜென்ஸு தான் க்ரௌட் அதிகமே. நான் செய்கிற அன்றைக்கி சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம் பங்காரு வாக்லிலேருந்து. அந்த விமான பிரதட்சணத்தில் தான் நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்டியல் காசு வரைக்கும் கூட போக மாட்டோம். அதுக்கு முன்னாடியே சபேரா ஆரான்னு சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்மளை எழுந்திருக்க சொல்லிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கூட இருக்காது நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமிங்ஸ். மெயின் மாடவீதியில் நம்ம அங்க பிரதட்சணம் செய்யலாமான்னா அதுக்கு செய்யலாம். அதுக்கு புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. அதாவது வெளியில் சொல்கிறேன், கோயிலுக்கு உள்ளே செய்கிறதுக்கு தான் நமக்கு புக்கிங்ஸ் தேவை. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு. அப்படி சுற்றுறப்போ ஏதாவது ஒரு கேப் கிடச்சிச்சின்னா அப்படியே படுத்துக்கிட்டு மேலே பார்க்கும்போது அந்த நிலாவாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிற நினைப்பாக இருக்கட்டும், பின்னாடி சாமி இருக்காருங்கிற எண்ணத்தோட அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த டிக்கெட். இந்த உண்டியல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்மளை எழுந்திரிக்க சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வெளியில் வந்துடணும். அப்படி வெளியில் வரும்போதே யோக நரசிம்மர் பார்க்கலாம், ஸ்ரீ ராமானுஜர் பார்க்கலாம். இன்னும் கும்பிட விட மாட்டாங்க. அப்படியே கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் வந்துடணும். வெளியில் வந்து லட்டு கொடுக்குற இடம் வழியாக சுற்றி மறுபடியும் சாமி தரிசனத்துக்காக கொடிமரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல டிஸ்பிளேயில் கிளாக் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். முடியாதவங்க பின்னாடி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜென்ஸை கல்யாணோத்சவ மண்டபத்துக்கு ஒரு வழியாக போவோம். அதன் வழியாக சுற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பின்னாடியே உட்கார சொல்லிடுவாங்க. இந்த தடவையும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படியே நீங்கள் மெயினில் அந்த படிக்காவலின்னு சொல்லுவாங்க, அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், மண்டபம். அங்கே ஸ்டாஃப் யாராச்சும் வெண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. சிலர் வெத்தலையோடு அப்படியே அந்த நவநீதத்தை கொடுத்துருவாங்க. லேடிஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த டைமில் துலாபாரம் ஓப்பனில் இருக்காது. சுப்ரபாதம் சேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சுவாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தோமாலா சிவ டிக்கெட் ஹோல்டர்ஸை போய் உட்கார வைப்பாங்க. அவங்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கோயில் உள்ளேந்து, அதாவது வெண்டிவாக்கிலிக்குள்ளேந்து அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை கூடை மேலே வச்சு பின்னாடியே அர்ச்சனை சேவாக்குண்டான துளசியும் வச்சுக்கிட்டு மேலே தாளங்களோட கோயிலுள்ளேருந்து வந்து கொடிமரம் சுற்றி உள்ளே போவாங்க. இந்த வெளியில் வந்து உள்ளே போகிறது கரெக்டாக 3:50க்கு நடக்கும். அவங்க உள்ளே போன ஒரு 2 மினிட்ஸில் மறுபடியும் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிடுவாங்க.
அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேடிஸ் போகிறப்பவே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நல்லது. ஏன்னா பின்னாடி ஜென்ஸும் ஓடி வருவாங்க. ஆக்சுவலாக இவங்க விட்ட அடுத்த செகண்டு சர்வதர்ஷனம் டிக்கெட் ஹோல்டர்ஸையும் அங்கே ரெடியாக வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. அவங்களையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நான் போன அன்னைக்கு. ஸோ மேக்ஸிமம் லேடிஸ் மட்டும் இருக்கிற இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா தரிசனம் ஓரளவுக்கு பார்க்கலாம். இல்லைனாலும் பார்க்கலாம், கொஞ்சம் க்ரௌடு வந்துடும். அந்த இடத்துல நிற்கிறதுக்கும் சரி, அந்த தோமாவில் உள்ளே போகிற வரைக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு கோயில் எப்படி இருக்கும் கூட்டம் இல்லாத டைமில் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ 3:50க்கு அவங்க உள்ளே போனோன்னா தரிசனத்துக்கு போகிறப்போ பங்காரு வாக்கிலி கிட்ட ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா அங்கே உள்ள சுப்பிரபாதம் நடக்கிறப்போ சில மேடையெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பொது தரிசனத்துக்கு எப்படி போடணுமோ அந்த பலகையெல்லாம் மறுபடியும் மாற்றுவாங்க பங்காரு வாக்கிலியில். அது மாற்றி முடித்ததுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க பங்காரு வாக்கிலியில். ஆஃப் பண்ணிட்ட உடனே நம்மளை அலோவ் பண்ணிவிடுவாங்க. நான் எப்பொழுதுமே மிடில் கியூவில் தான் போகிறது. போகும்போதே தூணில் இருக்கக்கூடிய வராகசாமி தாயாரை கும்பிட்டுட்டு, அன்றைக்கி சண்டே, எப்போவுமே சண்டே கருடாழ்வார் இருப்பார் பங்காரு வாக்கிலியில், அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதனால் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பங்காரு வாக்கிலியில். கருடாழ்வார் மண்டபத்து கதவு திறந்து ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு மேலே தச அவதாரங்கள் இருப்பாங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு திரும்புகிறப்ப மூலவர் பெருமாள் தோமால சேவாக்காக ரெடியாக இருந்தார். எப்பொழுதும் விட ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சார். தாயாராக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும், ஒவ்வொரு டைம் நம்ம தரிசனம் போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி தெரிவார். நீங்கள் சேம் டேவே வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டுக்கு போங்களேன், அப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த சுப்பிரபாதம் சேவா முடிஞ்சு அங்கே பிரதட்சணம் டிக்கெட்டோட சாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ பெருசாக தெரிவார். அந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக தெரிவார். இதே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தரிசனத்துக்கு போங்க, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்க மாட்டார், கொஞ்சம் நார்மல் ஹைட்டில் இருப்பார், ஒரு அரடி போல். பட் இந்த சுப்பிரபாதம் சேவை முடிஞ்சு நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெருமாள் அந்த இடத்த பார்க்குறப்பவே. அது என்னமோ நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நமக்கு லக் இருந்தால் அப்படி போகும்போது ஒரு தடவை பார்த்துட்டு திரை போடுவாங்க, அதுக்கப்புறமும் பார்க்கலாம். பட் அந்த ஸ்டேஜில் நான் போகிறப்போ இல்லை, மேபி அதுக்கப்புறம் தான், ஆமாம் அதுக்கப்புறம் தான் செஞ்சாங்க. மிடில் கியூவில் பெருசாக ஒன்றும் தள்ளி விடலை, அப்படியே நடந்துக்கிட்டு போகிற மாதிரி டைம் கிடச்சிது. திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் பார்க்கவும் முடிஞ்சது. மனசில் தாயாரையும் நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சது, வேண்டிக்கவும் முடிஞ்சது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றப்போ தீர்த்தம் சடாரி அந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. வரதராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு அங்கேயுமே சில டைம் லக் இருந்தால் வக்லமாதாவை கும்பிடலாம். பட் நாங்கள் போகிறப்போ ஃபுல்லாக போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியாத மாதிரி. ஸோ அங்கேருந்து போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு. ஜென்ஸுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா லேடி சீக்கிரமாக பார்த்துடணும் கூட்டத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக வந்துடுறோம். இதே ஜென்ஸ் வர்ற டைமுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா திரை போடுவாங்க. 4 மணிக்கு ஒருக்க திரை போட்டு விளக்கி தீபம் காமிக்கிறாங்க. அடுத்து 4:05க்கு ஒருக்க திரை போட்டு விளக்கி மகாதீபம் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டைமில் இருந்தால் அப்பா கோவிந்தான்னு சொல்லி அவங்க கத்துறப்போ அப்படியே புல்லரிக்கும். வெளியிலேருந்து கேட்கும்போதே புல்லரிக்கும். அங்கே நிற்கக்கூடாது போங்க போங்கன்ட்டு சேவாக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்கலாம் வெளியில் வரணுமே கூட சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்தோம். ஜென்ஸு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாங்க. விமான பிரதட்சணம் வர்றப்போ விமான வெங்கடேஸ்வர சுவாமியை கும்பிட்டுட்டு ஸ்ரீ ராமானுஜர் நரசிம்மர்கிட்டலாம் போவிடலை. ஸோ வெளியிலே இருந்து பிரகாரத்திலே கும்பிட்டுட்டு உண்டியில் காசு போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரையும் கும்பிட்டுட்டு சில டைம் லக் இருந்தால் அங்கே பிரதட்சணம் செய்ய போகிறப்போ சபேரா வர ட்ரை பண்ணுங்கள். பட் அலோ பண்ணுறது கிடையாது இப்போ மோஸ்ட்லி. அலோ பண்ணாங்கன்னா நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நான் போகிறப்போ நல்லா பெரிய பூட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், வெளியிலன்ட்டு நரசிம்மரை கும்பிட்டுட்டு குபேரரை அப்படியே நின்ன வாக்கில் கும்பிட்டுட்டு அகெயின் ரங்கநாத பெருமாளையும் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு ஒன்று பிரசாதமாக கொடுப்பாங்க, வாங்கிட்டு வெளியில் வந்துடணும். கிட்டத்தட்ட 4:10 ஆகிடுச்சு. ஏன்னா ஜென்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க ஜென்ரலாக ஒரு 4 மணி போல். அதை கேட்டுக்கிட்டே நம்ம வரலாம். 1 மணிக்கு இப்போது ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை ஒட்டி போகிறீங்க அப்படின்னா வெளியில் வரத்துக்கு 3:50, சில டைம் கூட்டத்தை பொறுத்து 4:10 ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தரிசனம் பார்க்குறப்போ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காமன் டிவோட்டிஸ், அதாவது சர்வதர்ஷனம் டிவோட்டிஸும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே பிரதட்சணம் செய்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது அங்கே பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ்லாம் சாமி தரிசனம் பார்க்க போயிடுவாங்க. அந்த 3:50 போல் துலாபாரம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி துலாபாரம் கொடுத்துட்டு தான் சாமி தரிசனம் பார்க்க போகணும். ஜென்ரலாக துலாபாரம் கொடுத்துட்டு தான் சாமி தரிசனம் பார்க்க போகணும். ஒருவேளை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா
சில ஸ்டாஃப் விடுவாங்க, போய் கொடுத்துட்டு இப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் விடாமல் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அங்கப்பிரதட்சணம் செய்கிறப்போ நீங்கள் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணுங்கள். 3:50 போல் துலாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி தரிசனத்துக்கு போங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிக்கெட்டுன்னு சொல்லலாம் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட். இது ஃப்ரீ தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கப்பிரதட்சணமும் செய்யலாம், பெருமாளையும் கும்பிடலாம். கூட்ட நெரிசல் இல்லாமல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து சரி அப்படியே ஃப்ரீயாக சிங்கிள் லைனில் நம்ம நடந்து வரலாம். எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணலாம். கோபுர தரிசனத்துலேருந்து அப்படியே வர்றப்போ கிருஷ்ணா கார்டனில் இருக்கிற கிருஷ்ணன்னு சொல்லிட்டு பொறுமையாக கும்பிட்டுக்கிட்டே வரத்துக்கெல்லாம் டைம் இருக்கும். நம்மளை யாரும் பிடிச்சி பெருசாக தள்ள மாட்டாங்க. அகெயின் தரிசனத்துக்கு போகிறப்ப தான் எப்பொழுது போல் தள்ளுமுள்ள இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். பேகு கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேக் எடுத்துக்கோங்க. எழுந்திருக்கிறப்பவே அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு நம்ம உடம்புல போட்டிருக்கிற நகையெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு எழுந்திருக்கிறது நல்லது. நீங்கள் வெளியில் வந்து உங்கள் மொபைல் எடுக்கிறப்போ மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்வைப் பண்ணி செக் பண்ணுங்கள். அன்றைக்கு அங்கப்பிரதட்சணம் செய்கிறப்போ நம்ம உள்ளே போகிறப்போ வெளியில் வர்றப்பெல்லாம் எஸ்பிசியில் கேமராவில் ஷியோராக ரெஜிஸ்டர் ஆகிருப்போம். ஸோ தட் அது ஒரு மெமரியாக இருக்கும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா அது ரெக்கார்டை சேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வெளியில் வந்து மொபைல் நீங்கள் எடுத்தோன்னே பார்த்துக்கலாம். லட்டு கவுண்டருக்கு போய் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தேவைப்பட்ட அன்றைக்கி எவ்வளோ எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதுக்கும் மேலே தேவைப்பட்டால் உங்கள் ஆதாரை காமிச்சு ஒரு 2 எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம் பே பண்ணி. வெளியில் வந்தமே அந்த டைமில் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு, அப்போது அர்ச்சனா சேவா போயிட்டு இருந்துச்சுன்னா அதை கேட்குறதுக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டைமில் அங்கே இருக்கிறதே. 90 நாட்களுக்கு ஒரு முறை அங்கப்பிரதட்சணம் செய்தாலுமே அந்த மெமரிஸ் அந்த 90 நாட்களும் நினைக்கும் போது வீட்டில் இருக்கும்போதும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கப்பிரதட்சணம் செய்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உள்ளே எனக்கு நவநீதம் கிடைக்கல, பட் வெளியில் வர்றப்போ ஒரு விஐபின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வஸ்திரம் விஐபிஸ்க்கெல்லாம் சாத்துவாங்க, அது வச்சுருந்தார் அவர் கொஞ்சமாக அவங்க ஃபேமிலிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் சார் ப்ளீஸ் கொஞ்சம் நவநீதம் கொடுங்க அப்படின்னா அவர் ஒரு பிஞ்சு கொடுத்தார். அது மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். இருந்தாலும் அதுவும் ஒரு பிளஸ்டாக இருந்தது. சில டைம் லக் இருந்தால் மஞ்சள் கூட கிடைக்கும். அப்படியே கோயில் உள்ள பார்த்துக்கிட்டே இருந்தால் யாராச்சும் ஷேர் பண்ணுவாங்க. பண்ணால் நம்மளும் கொஞ்சம் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். குழந்தைங்க உங்களை விட்டு இருக்க மாட்டாங்கங்கிற சுச்சுவேஷனில் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 நிமிஷம் அங்கப்பிரதட்சணம் செய்கிற டைமில் மட்டும்தான் குழந்தைங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். பேகு கூட அப்படி தான். தனித்தனியாக அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு ஒன்றா ஃபேமிலியாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாமான்னா நீங்கள் உங்களுக்குள்ளார அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் முன்னாடியும் யாராவது ஒருத்தர் லேட்டாகவும் போனால், ஏன்னா அங்கே நிற்க கூட விட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சேவாஸ் பற்றியும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்கோடு சேர்த்து திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றியும் வாலண்டரி சேவா பற்றியும் இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அங்கப்பிரதட்சணம் செய்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.